யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் என்று காணப்படுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவிடம் மரியா போய் சொல்லுகிறார். அவர் ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே நம்முடைய வீடுகளில் நாம் கல்யாணத்துக்கு பாயசங்கள் விளம்புகிறது போல அங்கே அந்த ஒரு திராட்சரசம் பிரதானப்பட்ட ஒன்றாக இருந்தது. அந்த பந்திகளிலே விளம்புவார்கள். ஆனால் அதான் இங்கே குறைவுபட்டது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயை, எனக்கும் உனக்கு என்ன, என்னுடைய வேலை இதுவரை வரல அப்படின்னு பிதா இதுவரையும் ஒரு கட்டளை கொடுக்கல அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லி விட்டாலும் ஆனால் அந்த இடத்துல ஒருவர் கூட பந்தியிலே திராட்சரசம் கிடைக்காம எழும்பி போனதாட்டோ அல்ல காத்திருந்ததாட்டோ கூறப்படலை. அந்த தக்க நேரத்தில் அந்த பந்தியிலே திராட்சரசம் பரிமாறப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல தான் நாம் சில விஷயங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் கொடுத்துட்டு இதுவரை வரலையே என்று சொல்லி அந்த தக்க நேரம் வருகிறதற்கு முன்னே நாம் என்ன செய்வோம்? இனி கிடைக்காதுன்னு ஜபத்தை நிறுத்திட்டு நாம் எழும்பி போகிறதுண்டு. அப்படியல்ல, ஒரு காரியம் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து நாம் ஒப்புவித்த பிறகு அது கிடைக்கும் என்று நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது தக்க நேரத்தில் அது நம்முடைய கரங்களிலே வந்து சேரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய அல்ல நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். அது நம்முடைய கரங்களில் வந்து சேர சில கால தாமதங்கள் எடுக்கலாம். அது ஒரு மாதமோ ஒரு வருஷமோ அல்லனா சில வருஷங்களோ ஆகியிருக்கலாம். ஆனால் அது கிடைக்கலை என்று சொல்லி நாம் முறுமுறுத்து பின்மாறி போகும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய அந்த தக்க நேரம் வரும்பொழுது நாம் தேவனுடைய பாதத்திலே காணாது. நாம் அவருடைய பாதத்தில் இல்லைட்டா எப்படி அவருக்கு நம்முடைய கரங்களில் நன்மைகள் தர முடியும்? நம்மால் உடைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுத்து நாம் ஜெபத்தோடு ஒரு காரியம் ஏற்பிச்சுட்டு இதுவரை தரவில்லையே என்று சொல்லி முறுமுறுக்கிறதல்ல. ஆண்டவரே, நான் ஜெபித்து ஏற்பித்த காரியம் தக்க நேரத்தில் எனக்கு நீர் தரப்போகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அது தேவையான ஒன்று என்றால் கண்டிப்பாக அது தக்க நேரத்தில் நம்முடைய கரங்களிலே வந்து சேரும். நாம் நினைக்கிற நேரம் அல்ல, பிதாவினுடைய நேரம். அது புத்திரன் மகிமைப்படும்படி கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு செய்து தருவார். அதற்காக விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டிய ஒரு பொறுமையை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். இவர்கள் என்ன ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய தக்க நேரத்தில் ஆண்டவர் நீர் இவர்களுக்கு செய்து கொடுப்பீர் என்று நான் விசுவசிக்கிறேன். அதே மாதிரி இவர்களும் விசுவசித்து சோர்ந்து போகாமல் மடுத்து போகாமல் ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக பொறுமையோடு காத்திருக்கும்படியாக கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரஞ்சவனோட தகப்பனே, ஆமேன்.